தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு தகதிமி தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு தா தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு தகதிமி தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு தா நாதம் யோகம் நடனம் சந்தோஷம் பரதம் நாதம் யோகம் நடனம் சந்தோஷம் பரதம் ராகம் தாளம் பாவம் உற்சாகம் பரதம் ராகம் தாளம் பாவம் உற்சாகம் பரதம் தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு தா ஜெயா டிவி பெருமையுடன் வழங்கும் தக்கதிமி தக்கஜனு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் இந்த வாரம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரதம் அப்படிங்கிற புனிதமான உன்னதமான கலையை எந்த வியாபாரமயமாக்குதலும் இல்லாம, பணம் அப்படிங்கிற குறிக்கோளே இல்லாம முழுக்க முழுக்க அதே புனிதத்தோட உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சியா தான் ஜெயா டிவி ரொம்ப ரொம்ப பெருமையோட இந்த நிகழ்ச்சி உங்க முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்கு. உங்களுடைய ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நீங்க பார்க்க போறது பிரிலிமினரி ரவுண்ட்ஸ்ல வின்னரா சூஸ் பண்ண 3 கண்டஸ்டன்ட்ஸ் தான். அவங்க இந்த ரவுண்ட்ல இருந்து குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு எப்படி ப்ரொசீட் ஆகுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குரு சாக்ஷாத் பரபிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பரபிரம்ம ஸ்வரூபமா இங்க நம்மளோட ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய அண்ட் இன்னும் சொல்லணும்னா பத்மபூஷன் அவார்ட் கிரகிதையா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க நம்ம சார் அண்ட் மேம். ரொம்ப பெருமையா இருக்கு, நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 4 சுற்றுகளுடைய முடிவுல தெரிய வரும் இந்த 3 கண்டஸ்டன்ட்ல இருந்து யாரு செமிஃபைனல்ஸ்க்கு போக போறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டஸ்டன்ஸை மீட் பண்ணிடலாம். நமஸ்காரம். என்னோட ஆச்சாரியா மற்றும் தந்தையான ஸ்ரீவி பாலகுருநாதன் அவரோட நடனப்பள்ளி கிருஷ்ணாஞ்சலி அகாடமியில ஒரு மாணவியா இருக்கேன், மயூரா பாலகுருநாதன். இங்க குவார்டர் ஃபைனல்ஸ்ல ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியா வருது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமஸ்காரம், என் பேர் சுபஸ்ரீ. நான் ஸ்ரீமதி அர்ச்சனா மகேஷ் கிட்ட 14 இயர்ஸாக டான்ஸ் கற்றுக்கிறேன். குவார்ட்டர் ஃபைனல்ஸில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. என் பேர் எஸ் தக்ஷினி. என்னோட குரு ஸ்ரீமதி கிருஷ்ணபிரியா ஜெயகர். இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இப்போ நம்ம கண்டஸ்டன்ஸை மீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணணும்? லெட்ஸ் பிகின் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட், சரணம் ரவுண்ட். பரதத்தை பத்தி அதிகமா தெரியாதவங்க கூட ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்ணம். அந்த வர்ணத்திலையும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா சரணம். அந்த சரணத்திலையும் செகண்ட் ஹாஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பீட்ஸ், அந்த தாளம் எல்லாரையுமே தாளம் போட வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சரணம் ரவுண்டை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் சரணம் ரவுண்ட். சமபிரபகா கோப கோபி ஸ்வரோ யோகி கோடி சூரிய சமபிரபகா சானி சகரி சரி சனி தமக மகரி சபனி சனி சனி தனி தமக மா ஹரி ச நிதம நி சனி ச நி சக கம கம கரி சனி சனித மணி நிசனி சா நிசக கம கம கரி சா ரிசனி சனித மணி நிசனி சா. சிவந்தன
அசுரரும் போற்றி கருணாகரனை தேவரும் அசுரரும் போற்றிடும் கருணாகரனை தேவரும் அசுரரும் போற்றிடும் கருணாகரனை சங்கராபரணனை சந்ததம் மனம் நினை மங்களம் நல்கினும் சாம் கரி மகரி சனி சனி நனி நபதனி தக்கதிமி தக்க ஜனுல முதல் சுற்று ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா முடிஞ்சிருச்சு. 3 கண்டஸ்டன்ஸும் அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றத நம்ம குருஸ் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதே ஒன்று யோசிக்கணும் எல்லாருமே. கொஞ்சம் இந்த ஆஹாரிய அபிநயம்னு வரைச்சேன். ஆஹாரியம்னா ட்ரெஸ் வேஷபூஷாதிகள். அதுவும் இதில் பார்த்து தானே உங்களுக்கு மார்க் போடச்சேன். நல்லா நாட்டியம் நல்லா பண்ணியிருந்தா கூட அதுக்குள்ளே கொஞ்சம் ஏதாவது கேடுபாடு இருந்தான்னா குறைக்க வேண்டியிருக்கு மார்க்கு. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த சுபஸ்ரீயோட சிலங்கை சரியாக கட்டிக்கல. அவரோட ஸ்டிக்கிங் அவுட் ஸ்ட்ராப் வெளியில நிக்கிறது பாரு. அதுவும் தட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப். ஏன்னா நாட்டியத்துக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். அது யோசிக்கணும். பின்ன தக்ஷினி கொஞ்சம் இந்த ஆடியோவில் உனக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லை தாளம் கொஞ்சம் ஓடுறது. தக்ஷினி உனக்கு தாளம் கொஞ்சம் கேட்கலையோ, பாட்டு சரியா கேட்கலையோ தெரியல. கொஞ்சம் தாளம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. அது கொஞ்சம் பார்த்து கவனிச்சு பண்ணணும். என்ன அதர்வைஸ் 3 பேர் நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்குது. தேங்க்ஸ் மாஸ்டர், தேங்க்ஸ் மேம். இப்ப நம்ம 2வது சுற்றுக்குள்ள நுழைய போகிறோம். இந்த 2வது சுற்றின் பெயர் திரை இசை பாடல் சுற்று. இந்த திரை இசை பாடல் சுற்றுல நம்ம பார்க்க போறது ஒரு வார்த்தை கொடுக்க போகிறோம். அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி அவங்க சாங் செலக்ட் பண்ணணும். அதுவும் திரை இசை பாடல்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதற்காக அவங்க இங்க நாட்டியம் செய்ய போறாங்க. அதற்கான வார்த்தை பாட்டு. இந்த பாட்டுங்கிற வார்த்தை வரக்கூடிய பாடல்களை தான் தேர்ந்தெடுத்து நம்ம கண்டஸ்டன்ஸ் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. பார்க்கலாம் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றது. ஏழு ஸ்வரங்களுக்குள்ள எப்படி இசை அப்படிங்கிறது எல்லா பாடல்களும் அதுல இருந்து தான் உருவாகுதோ அதே மாதிரிதான் பரதம் அப்படிங்கிற ஒரு கலையிலிருந்து எந்த விதமான பாடல்களுக்கும் பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த சுற்று நம்ம தக்கதிமி தக்க ஜனுல வச்சிருக்கோம். ஸோ கண்டஸ்டன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு இப்ப குருஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. நல்ல பாட்டு தான் எடுத்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு
பாட்டும் நானே பாவமும் நானே, பிடிச்ச பாட்டு. ஆனால் பாட்டும் நானேன்னு ஆரம்பிக்கல யார் மயூரா. அது மட்டும் இல்லை, பாட்டொன்று கேட்டேன்ற பாட்டு ரொம்ப பிரபலமாக இருந்தது ஒரு காலத்தில். அது எனக்கு என்னன்னா அவள் ரொம்ப அழகாக அது வந்து அபிநயபூர்வமாக பண்ணா, சட்டிலாக பண்ணா. ஏன்னா ஒரு பாட்டுக்கும் ஒரு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, ஒரு ஃபீலிங் இருக்குது. பாட்டும் நானே இருக்கிற எக்ஸ்பிரஷன் வேற, இதுக்கு இருக்கிற எக்ஸ்பிரஷன் வேற. அந்த பாட்டு அது நானே தகுந்த கூட மாதிரி. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாம் அந்த அசை நிறுத்தின உடனே அங்கே ஒரு கேப்பை விட்டுருந்தேன்னா நான் நல்லா இருந்திருக்கோம். அது சரி. அந்த கம்போஸ் பண்ணச்சேன் அது எல்லாம் அந்த அங்கே ஒரு ஸ்டில்னஸ் இருந்திருக்கணும், அது இல்லாமல் போச்சு. அது அதர்வைஸ் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். பின்ன இவா அது தக்ஷிணி. அது ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. அது பாட்டு ஜெயந்தி பாடவா, மாலாவும் பாட்டு ஜெமினி பேசவா. கணேசனும் சேர்ந்து, ஐயோ என்ன பிரமாதமா இருக்கும் அவங்களோட அந்த சீன். அந்த பாட்டுக்கு தகுந்தபடி அவ ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். அந்த பாட்டினுடைய லில்ட்டிங் எப்படி இருந்ததோ அவள் கம்போசிஷனும் அதே மாதிரி இருந்தது. ரொம்ப கிளாசிக்கலாக போகல. இவன்தோ அவள் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் இருந்தால் கூட அவள் அந்த பாட்டுக்கு எப்படி போகணுமோ அந்த மாதிரி அசைவு கொடுத்ததுனால அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மூணும் வித்தியாசமா இருந்தது. ஆமா. மூணு விதத்துல இருந்தது. Yes, எனக்கு ma'am. அதான் பிடிச்சது. அவங்க அந்த பாட்டுடைய எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கோ அதை கொடுத்தாங்க. 3 பேருக்குமே டிஃப்ரெண்ட் ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். ஸோ மச் பெட்டர் நம்மளே பண்ணிக்கிறதுக்கு இது எல்லாமே கண்டிப்பாக உதவும். ஆன் தட் நோட் 2வது சுற்று இங்க முடியுது. இப்போ நம்ம பார்க்க போறது குருகுலம் சுற்று. இந்த குருகுலம் சுற்றுல உண்மையிலேயே சொல்றேன், இங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டுமே கிடையாது, பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பார்வையாளர்களுக்கும் கண்களுக்கு விருந்து அமைய போகுது. ஏன்னா நம்மளுடைய குருஸ், லெஜெண்டரி குருஸ் இங்க இருக்காங்க. அவங்க சொந்தமா நேரடியாக தன்கிட்ட இருக்கிற வித்தைகளை பசங்களுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்க. குருஸ், we are ready, we are waiting. In fact, please teach them. இன்னைக்கு குருகுலம் செக்மெண்ட்ல நம்ம 3 வித்தியாசமான ஹஸ்தங்கள் பண்றோம். புதுசுன்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் பிரயோகம் வித்தியாசமா இருக்க போறது. ஸோ பண்ணலாமா? அக்னி பண்ணுங்க. அக்னியோட ஹஸ்தம் பண்ணுங்க. தெரியுமா? அக்னிக்கு ஹஸ்தம் இதுதான். ஆனா பிரயோகத்துல என்னன்னு சொல்லுங்க. பிரயோகம்னா யூசேஜ். சும்மா இப்படி வச்சா யாருக்கும் அது அக்னின்னு தெரியாது. நீங்க பண்ணுங்க. சிக்கன் குயிக்கா. ஜுவாலை. நல்ல அக்னிக்கு பாவம் இருக்கணும், பெரிய பாவம். இந்த கோபமா இருக்க கொஞ்சம் சூடா இருக்கணும் இல்லையா? பண்ணுங்க. சூடா பண்ணட்டும். சூடில். ஓகே. அப்புறம் 2வது ஹலம். ஹலம்னா என்ன தெரியுமா? ஹலம்னா பிளாவ். யார் கையில ஹலம் இருக்கு தசாவதாரத்துல தெரியுமா? பலராமன் கையில ஹலம் இருக்கு. சரி, இதுதான் ஹஸ்தம். இது முஷ்டி. இது இப்படி பிடிக்கும். அப்பதான் அது ஆக்ஷனுக்கு சரியா இருக்கும். இப்படி ஹலம். அதே ஹலத்தை அப்படியே எடுத்து தூக்கி இங்க வைக்கிற மாதிரி பண்ணலாம். ஓகே. அப்புறம் 3வது என்ன? ரொம்ப வித்தியாசமானது. துரியோதனன் கிட்ட போச்சு. யாரு துரியோதனன்? இப்படி பண்ணுங்க. எங்க வருவார் அவரு? எதுல? கௌரவர்ல ஒருத்தர். எஸ். அவருக்கு நாகத்வஜன் பேரு. ஏன்னா கொடியில நாகம் இருக்கும். இது ராஜா ஸ்கல்ப்சர், அந்த செங்கோல் வச்சிருக்காரு இங்க இல்லையா? பண்ணுங்க. பண்ணியாச்சா? பாவத்தோட கொஞ்சம் சிரிச்சுட்டு இல்ல, வீர ரசம் இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் பயங்கரம். ஸ்மைல் பண்ற நீ, சிரிக்க கூடாது. அங்க அப்படி வச்சு அப்படி பாருங்க. ஆச்சா? இன்னைக்கு 3 கத்துண்டாச்சா? வெரி குட். நமஸ்காரம். நம்ம நிகழ்ச்சியுடைய கடைசி சுற்றுல இருக்கோம். எஸ், புதிர் சுற்று. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது.
வெறும் பரதத்துல நம்ம கத்துக்க போறது டான்ஸ் அண்ட் டிசிப்ளின் மட்டுமே கிடையாது, நாலெட்ஜும் தான் புரிய வைக்க போற சுற்று. கண்டஸ்டன்ஸ் உங்கள யார் வின்னர்னு டிசைட் பண்ண போற சுற்று. ஸோ நிதானமா யோசிச்சு உங்களுடைய பதில்களை சொல்லுங்க. ஏன்னா இங்க 3 சீட்டுகள் இருக்கு. அதுல 1 போட்டோ, இன்னொன்னு ஆடியோ, 3வது ஒரு கேள்வி. ஸோ உங்கள யாருக்கு எந்த சீட்டு வருதோ அதற்கு தகுந்தா போல நீங்க சரியான பதிலை கொடுத்தீங்கன்னா அந்த மார்க்ஸ் உங்களுடைய வின்னிங்க்கு ஆடட் பிளஸ்ஸா ஆக போகுது. ஸோ உங்களுடைய சீட்டுகள் இங்க. உங்களுக்கு என்ன வந்திருக்கு? பிக்சர். வெரி வெல், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதோ உங்களுடைய பிக்சர். இவங்க யாருங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். தி வெரி ஃபேமஸ் பத்மினி அம்மா. எஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க. நாட்டிய பேரொளி பத்மினி அம்மா தான் அது. எத்தனையோ லெஜெண்டரி ஆக்டர்ஸோட எம்ஜிஆர், சிவாஜி அண்ட் ஒரு லாங்குவேஜ் கிடையாது, அவங்க கிட்டத்தட்ட 7-8 லாங்குவேஜ்ல ஹீரோயினா ஒர்க் பண்ணியிருக்காங்க. திருவாங்கூர் சகோதரிகள்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்களுமே பரதநாட்டியத்துல கொடி கட்டி பறந்தவங்க. ரொம்ப ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. ஸோ செகண்ட் பார்ட்டிசிபென்ட், உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஆடியோ. ஆடியோ. ஸோ ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இந்த ஆடியோ கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கான கேள்வி. திரு பாபநாசம் சிவன் அவர்கள் எழுதிய கீர்த்தனை. நான் உங்களுக்கு க்ளூ கூட கொடுத்துட்டேன். இப்ப நீங்க இந்த பாடல் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். முதல் வரிய சொல்லணும். இன்னொரு வாட்டி கேட்கலாமா? சாரி, இது உங்க போனஸ் மதிப்பெண்களுக்கான சுற்று. ஸோ மறுபடியும் ப்ளே பண்ண முடியாது. இது தேவி நீயே துணை அப்படிங்கிற பாடல். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். ஸோ நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, இது உங்களுக்கு இன் ஃபியூச்சர்ல ஒர்க் அவுட் ஆகும். தேர்ட் கண்டஸ்டன்ஸை பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வந்திருக்கு? கொஸ்டின். உங்களுக்கான கேள்வி, அபிநய தர்ப்பணம் நூலை எழுதியவர் யார்? அபிநய தர்ப்பணம் அப்படிங்கிற அந்த புக் எழுதியவர் யார்? சாரி, தெரியல. நந்திகேஸ்வரர் அவர்தான். அவருடைய எழுதிய அந்த பரதநாட்டியத்துல நம்ம அவருடைய பிரயோகங்களை நிறையவே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பரதம்ங்கிறது இட் இஸ் அ ஹோல் பேக்கேஜ் ஆஃப் ஆல். அதை எழுதியவங்க யாரு, அதனுடைய ரூட்ஸ் எங்கேருந்து வந்தது, எல்லாமே உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த சுற்று. ஓகே, நோ ப்ராப்ளம், வெல் ட்ரைட். இப்போ நம்ம குருஸ் கிட்ட கேட்டுடலாம். சார், இவங்க இந்த சுற்றுல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்க சொல்லுங்க. இங்கே பெர்ஃபார்ம்னு 3 பேரில் ஒருத்தர் தான் சரியாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நேச்சுரலி போனஸ் மார்க் அவங்களுக்கு கிடச்சி கொடுத்து மயூராக்கு தான் போயிருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இந்த ரவுண்டுடைய வின்னர் மயூரா. நீங்க தான் செமிஃபைனல்ஸ்க்கு போறீங்க. மேம், நீங்க சொல்லுங்க, மற்ற கண்டஸ்டன்ஸ் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதை பத்தி நீங்க. அபிநய தர்ப்பணம் நந்திகேஸ்வரா தெரியாமல் இருக்காது. நீங்கள் கற்றுக்கிற எல்லாம் பதாகஸ் திரிபதாகோ அர்த்த பதாக கர்த்தரி முக அத்தனையும் எல்லாம் அதுலேருந்து தான் எடுத்திருக்கோம். இப்போ பிரயோகத்தில் அதுதான் இருக்குது. அதனால எல்லாம் கொஞ்சம் பாக்கி இருக்கிற விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் கற்றுக்கணும். என்ன, அப்போ தான் யூ வில் பிகம் அ கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட். எவ்வளவு கிரேட் வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க மேம். ஸோ இது எல்லாமே நம்ம லைஃப்க்கு யூஸ் ஆகிற விஷயங்கள் தான். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா விறுவிறுப்பா இருந்தது. அண்ட் குருஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சது. ஆன் தட் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய காமெண்ட்ஸ், ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ரைட் பண்ணுங்க. ஜெயா டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 3173, சென்னை 32. உங்களுடைய காமெண்ட்ஸ்க்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எங்களுடைய நிகழ்ச்சிக்காக அடுத்த வாரம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. Until then, signing off. This is Indraja from Takadimi Takajanu.